பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சத்திய வார்த்தையின் மூலமாக பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் பற்றிய சத்திய ரகசியத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். முதலாவது, பாடுகள். நம்ம வாழ்க்கையில் பாடு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யுது. இந்த பாடுகள்னால் என்ன பார்ப்போம். ரோமர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். 18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் யாருக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். மீட்கும் பொருளாக வந்தார். விடுவிக்கும்படியாய் வந்தார். ரட்சிக்கும்படியாய் வந்தார். ஆனால் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நன்மை செய்ய தானே வந்தார். ஏதாவது தீமை செய்யணுன்ற நோக்கத்தோடு வந்தாரா? இல்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இன்றைக்கு உலகத்தில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் பாருங்களேன். மனிதர்கள் யார் அதிகமாக நேசிப்பாங்கன்னா, யார் நல்ல லெவலில், ஹை லெவலில் வசதியாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களை நேசிப்பாங்க. யார் நல்ல டிப்டாப்பாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களை நேசிப்பாங்க. யார் நல்ல பங்களா, மாடி, அப்படி வசதியாக நல்ல சொத்துக்களோடு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களை நேசிப்பாங்க. சில நல்ல கட்சியில் நல்ல ஒரு பெரிய பிரபலமான ஆட்களாக யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களை நேசிப்பாங்க. வசதியாக இருக்கிறவங்களும் மனிதன் தான், ஏழையாக இருக்கிறவங்களும் மனிதனாக. எந்த மனிதனாவது தமக்கு கீழே ஏழையாக இருக்கிறவங்கள நேசித்தது உண்டா? கிடையவே கிடையாது. எந்த மனிதனும் ஏழையாக இருக்கிறவங்கள யாருமே நேசித்தது கிடையாது. இப்போ யாரை மனிதன் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னா, வசதி வாய்ப்பு படைத்தவங்க, நல்ல ஹை லெவலில் நல்ல டிப்டாப்பாக நல்ல பணம், சொத்து, பாக்கியம், அப்படி நல்லா நிறைய அப்படி ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்கள மாத்திரம்தான் ஒரு நடுத்தரமான மனிதனாக இருந்தாலும் சரி, என்ன மனிதனாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அவங்க கண்ணுக்கு மதிப்பும் மரியாதையுமாக இருக்கிற ஜனங்களை மாத்திரம்தான் நேசிப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் யோசிங்களேன். இந்த பூமிக்கு வந்து யாரெல்லாம் ஆண்டவர் நேசித்தார்னா, பெரிய பணக்காராக இருக்கிறவங்கள, நல்ல டிப்டாப்பாக இருக்கிறவங்கள, நல்ல கட்சியில் இருக்கிறவங்கள, நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, நல்ல மதிப்புக்குரிய கனத்துக்குரிய பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்கள, நல்ல சொத்தும் பணமும் வச்சு நல்ல வசதியாக இருக்கிறவங்கள, நல்ல அழகாக இருக்கிறவங்கள, நல்ல ஒரு பூமியில் மதிக்கத்தக்க கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் நேசித்தாரா? ரொம்ப கஷ்டத்தில் நல்ல தாழ்மையில் இருக்கிறவங்கள நேசித்தாரா? ஆண்டவருடைய ஒரு அன்பு பாருங்கள் எப்படிப்பட்டது. பாவிகளை, அநியாயக்காரரை, அக்கிரமக்காரரை, கொலைக்காரரை, விபச்சாரக்காரங்களை, வேசித்தனக்காரங்களை, அது மட்டும் இல்லை, இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறவங்கள, அனாதையாக இருக்கிறவங்கள, திக்கற்றவங்களாக இருக்கிறவங்கள, இப்படிப்பட்ட ஆட்களாக பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய அன்பு உள்ளவர், எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவர், எவ்வளோ தாழ்மை உள்ளவர் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். இந்த உலகத்தை உண்டாக்குனவர் அவர் தான். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவரும் அவர் தான். இந்த உலகத்தை உண்டாக்குனவரும் அவர் தான், ஆண்டு கொண்டு இருக்கிறவரும் அவர் தான், கடைசி நாட்டில் நியாய தீர்ப்பு நாளை கொண்டு வரப்போகிறோம் அவர் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அதிகமாக நேசிக்கிறாருன்னா, யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப மட்டத்தில் இருக்கிறாங்களோ, அந்த மட்டத்தில் இருக்கிறவங்க, கீழ்த்தரமாக இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் யார் அப்படி பட்டியலிட்டு பார்க்கும்போது, அனாதை, திக்கற்றவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயப்படாமல் பாவம் செய்கிறவங்க, துரோகி, ஏமாத்துறவங்க, கொலை பண்ணுறவங்க, கொள்ளடிக்கிறவங்க,
இப்படி யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களாக தேடி தேடி ரட்சித்தார். அப்போது நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. யாருடைய பிள்ளைகளானால்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைங்க. அப்போ நம்ம யார்? சுதந்திரர். நம்ம யார்? நீதிமானா? இல்லை, நாம் ஒரு பாவி. அப்போ நம்மளை யார் என்ன பண்ணுறாரு? அவருக்கு பிள்ளைகளாக மாற்றுறாரு. பிள்ளைகளாக மாத்திரம் இல்லை, சுதந்திரத்தை நமக்கு தராரு. அவருடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குறாரு. தேவனுடைய சுதந்திரரும். யாருடைய சுதந்திரம்? தேவனுடைய சுதந்திரவாளி நாம. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். யாருடனே கூட? கிறிஸ்துக்கு வராத பாடு இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வந்ததில்லைங்க. இப்போ நிறைய பேர் நான் பாடுபடுறேன், யோபுக்கு வந்த பாடு எனக்கு வந்தது அப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டார். அவரை போல நாம் யாரும் அப்படி ஒன்றையும் பாடுபட்டில்லை. அவருக்கு வந்த பாடு ஒன்றையும் நமக்கு வந்தில்லை. அவருக்கு வந்த கஷ்டம் ஒன்றையும் நமக்கு வந்தில்லை. ஆனால் இன்றைக்கு பாடுபடுறோம். நமக்கு வாழ்க்கையில் பாடுகள் உண்டு தான். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த காலத்தில் பாடுற பாடுகள், நம்ம படுற பாடுகள் அத்தனையும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு மாறும். அதனால் பாடுபடுறேன், எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு பாடு இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குது, ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்துடக்கூடாது. நமக்கு பாடு இல்லைன்னா நம்ம தேவனோடு நெருங்க முடியாது, ஆண்டவரோடு நம்ம சேர முடியாது. அப்போது அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்னது? அந்த மகிமை நம்ம பரலோகம் போகிறது, கர்த்தரோடு சேருவதற்கு, கர்த்தரோடு இணைவதற்கு, கர்த்தரோடு ஒன்றி இருப்பதற்கு இந்த பாடுகள் என்ன பண்ணாது? நம்மளை ஒன்றுமே செய்யாது. அப்போது பாடுகள் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யும்? நம்ம பரலோகமே போக முடியுங்க. பாடுகள் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்க முடியும். நம்ம பாடுகள் இருந்தால் தான், இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். நமக்கு ஒரு கஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்ம ஆண்டவரை தேடும். நான் பேசுறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. கர்த்தரோடு நெருங்கினா சத்துரு நம்மளுக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான், அநேக பாடுகளை கொண்டு வருவான். அந்த பாடுகளை நம்ம சகித்தோமானால் நம்ம ஆண்டவரோடு இணைய முடியும், ஆண்டவரோடு வாழ முடியும். ஆண்டவரோடு நாம் வாழ்ந்தால்தான் நம்ம பரலோகத்துக்கு, அந்த மகிமைக்குள்ளே நம்ம போக முடியும். அந்த பரலோக மகிமைக்குள்ளே நம்ம போக முடியும், இல்லைன்னா நம்ம போக முடியாது. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுக்கு ஒரு பாடு வருதுன்னா, ஒருவன் பாடுபட்டால், நமக்கு ஒரு பாடு வருதுன்னா அதை குறித்து வெட்கப்படக்கூடாது, அதை குறித்து துக்கப்படக்கூடாது, அதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. அப்படி முறுமுறுக்காம அந்த பாடுகளை நம்ம சகிச்சுக்கணும். அதுதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து ப்ளஸ் அவன், கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நமக்கு வர பாடுகளெல்லாம் நமக்கு பாடாவே தெரியாது, நமக்கு வர கஷ்டங்களெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. அந்த பாடுகளெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு அது ஒன்றுமே தெரியாது. இப்போ அடுத்த வசனம் சொல்கிறேன், 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்போ நம்ம பாடு வந்துடுச்சு, எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம முறுமுறுத்துக்கணும், அதையே நம்ம நினச்சிக்கிட்டு அதுலேயே நம்ம மூழ்கி அதுலேயே வேதனைப்பட்டுக்கணும், அதுலேயே உழன்றுக்குன்னு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாதான்? அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. யாரோடு கூட? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. எப்படி மறுதளிப்போம்? ஆண்டவரே நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன், எனக்கு பாடு தான் இருக்குது, எனக்கு கஷ்டம் தான் இருக்குது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்லை, உள்ளத்தில் முறுமுறுக்கிறோம் பற்றியா?
பா என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேத வாசித்தாலும், என்னதான் காணிக்கை கொடுத்தாலும், என்னதான் தசம்பாகம் கொடுத்தாலும், என்னதான் ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு அந்த பாடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு மனசில் முறுமுறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முறுமுறுப்பு இருந்தாலுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்புன்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அந்த முறுமுறுப்பு எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த பின்மாற்றமான வார்த்தை இருக்கக்கூடாது. அந்த முறுமுறுப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அந்த முறுமுறுப்பான எண்ணம் இருதயத்தில் இருந்ததுன்னா நம்ம அவரோடு கூட வாசம் பண்ண முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. அவர் நம்மோடு கூட இருந்தால் தான், அந்த ஆண்டவராகி இயேசு நம்மோடு கூட இருந்தால் தான் நம்ம எல்லா காரியங்களிலையும் ஜெயம் எடுக்க முடியும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் அந்த கஷ்டத்தை நீக்குவார். கர்த்தர் அதை எடுத்து போடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நாம் அவரோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ அடுத்தது துன்பங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்களேன். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அவர்கள் என்னை துன்புறுத்தினதுண்டானால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அழிஞ்சி போகிறவங்கள மீட்கும் பொருளாக வந்தாருங்க. அவருக்கே அந்த பாடுனா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு எந்த பாடு? பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்டு போன மரத்துக்கு நமக்கு எந்த பாடு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் ஒன்றுமே தவறு செய்யலை, ஆனால் அவ்வளோ பாடுகள் அவர் அனுபவித்தார். அவ்வளோ துன்பங்களை சகித்துக்கிட்டார். அவருக்கு வந்த துன்பங்களை பொறுமையாக சகித்தார். நாம் என்ன பண்ணுறோம்? தூத்தி திரிகிறோம். ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவனை திருப்பி பேசுகிறோம். ஒருத்தன் ஒன்று நம்மளுக்கு தீங்கு செய்துட்டா அவனை திருப்பி என்ன பண்ணுறோம்? தீங்கு செய்கிறோம். வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்போது தீமை செய்கிறவங்களுக்கு தான் நம்ம நன்மை செய்யணும். தீமையை நன்மையால் வெல்லணும். நன்மை செய்கிறவங்களுக்கே நம்ம நன்மை செய்வோம். மனிதனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? யார் நம்மளுக்கு நன்மை செய்தானோ நன்றி மறக்கக்கூடாதுப்பா, அவன் எனக்கு நன்மை செய்தான்பா, அவனுக்கு திரும்பி நான் நன்மை செய்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவான் மனிதன். ஆனால் ஆண்டவர், உனக்கு யார் தீமை செய்தாங்களோ அவங்களுக்கு நன்மை செய். யார் உனக்கு துன்பத்தை பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி நன்மை செய். உன்னை யார் உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ, துன்பப்படுத்தினாங்களோ, உனக்கு என்னெல்லாம் தீங்கு செய்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி நீ நன்மை செய்ப்பா. கைமாறு கருதாமல் நன்மை செய்கின்றார். அப்போது நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் உனக்கு பலன் என்ன? தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய் அப்படின்றார். அப்போது அவர் சொல்கிற வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தில், அது ஒரு சட்டம். இந்த வேதத்தில் இருப்பது, இந்த வேதம் ஒரு சட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தை ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுன்னு சொல்லியிருக்கு. நம்ம யாராவது அப்படி செய்கிறோமா? யார் நமக்கு தீமை செய்கிறானோ அவன் மூஞ்சை திரும்பி பார்க்காத போகிறோம். யார் நம்மளுக்கு துரோகம் செய்கிறானோ அவன் மூஞ்சை திரும்பி பார்க்காத போகிறோம். யார் நம்மளுக்கு கெடுதல் செய்கிறானோ அவன் மூஞ்சை திரும்பி பார்க்காத போகிறோம். அது மட்டுமா, எப்படியாவது அவனை பழி வாங்கணும், எப்படியாவது அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். எப்படி? வார்த்தையிலையாவது பழி வாங்கிடணும், செய்கையிலையாவது பழி வாங்கிடணும், எப்படியாவது பழி வாங்கணும். இதுதான் நம்முடைய குணம். அந்த குணம் ஆண்டவருக்கு இருந்ததா? இல்லை. அப்போது நான் பேசுறது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, அவருடைய பிள்ளை நாம. அப்போது நாமெல்லாம் யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன? கிறிஸ்து ப்ளஸ் அவர்கள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு? தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்ப்பான்றாரு. நாம் என்ன செய்யணும்? தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அந்த வசனத்தை, யோவான் 15:20, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால், அவரையே துன்பப்படுத்தினாங்க. பாவிகளை நேசிக்க வந்தார், பாவிகளை மன்னிக்க வந்தார். அவரையே துன்பப்படுத்தினாங்கன்னா நம்ம ஏமாத்துறாங்க. அவர் சிலுவையில் அவரை அடிக்கும் போது, அவரை துன்பப்படுத்தும் போதெல்லாம்
பிதாவே, இவர்கள் என்ன என்று அவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னின்னு சொன்னார். நம்ம மன்னிக்கிறோமா? அவருடைய பிள்ளையாச்சு, நம்ம அவரை போல தானே வாழணும். அவருடைய பிள்ளையாக வாழறோம்ல. நான் கிறிஸ்துவன் சொல்கிறோம் இல்லை, நம்ம கிறிஸ்துவன் சொல்கிறேன் இல்லை. அவர் மன்னிக்க சொன்னாரோ, நம்ம மன்னிக்கிறோமா? அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அவரை போல அவருடைய சரீரத்தை நம்ம உட்கொண்டோம். மாதம் திருவிருந்து எடுக்கும்போது அவருடைய சரீரத்தையே கொடுக்குறாரு. அவருடைய சரீரம் நமக்குள்ளே வாசம் பண்ணுது. அவருடைய ரத்தம் நம்ம ரத்தத்தில் கலந்து ஓடுது. அப்போ அவரை போல் நம்ம மாறி இருக்கிறோமா? அவரை போல் வாழறோமா? அவரு நேசிக்கிற மாதிரி நம்ம நேசிக்கிறோமா? இல்லை. அப்போது நமக்கு வர துன்பத்தை முறுமுறுக்கிறோம். அப்போ நம்ம முறுமுறுக்கிறோம், நம்ம பயங்கரமாக முறுமுறுக்கிறோம். அந்த முறுமுறுப்புலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்? அவரை போல. அவருக்கு துன்பம் வந்ததுன்னா நமக்கு துன்பம் வருதான். என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார். அப்போ பாரு என்ன சொல்கிறாருன்னா, என் வசனத்தை கை கொண்டால் உங்கள் வசனத்தை. அப்போது அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்கிறோன்னா அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நம்ம நடந்தால் தான் அவருடைய பிள்ளைகள். அதுக்கு அடுத்து சங்கீதம் 34:19 வாசிங்களேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது தெரியுமா? நீதிமானுக்கு எவ்வளோ துன்பம் வருது தெரியுமா? அந்த துன்பத்திலையும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்றும் அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலிருந்து யாரை விடுவிப்பார்? நீதிமானை விடுவிப்பார். கர்த்தர் நீதிமானாக இருந்தார். அவரை தேடுகிற பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு பிரியமாக அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்னா அவரை மாதிரி நம்ம வாழ்ந்தால் அவரை மாதிரி நமக்கு துன்பம் வரும். அவருக்கு வந்த துன்பமே வராது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சுயத்தில் துன்பம் வரும், நம்முடைய குடும்பத்தில் துன்பம் வரும், தன்னுடைய சுய வாழ்க்கையில் துன்பம் வரும், நம்முடைய வார்த்தையில், எண்ணங்களில், நம்முடைய செயல்களில், நம்ம கிரியைகளில், நம்ம குடும்பத்தில், உறவுகளில், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில், நம்ம உறவுகள் மத்தியில், மனிதர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல அந்த இடம்லாம் துன்பம் வரும். அந்த துன்பத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. அந்த துன்பங்கள் நமக்கு அநேகமாக இருக்கும் தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? அவரை போல இருந்தால் தான் விடுவிப்பார். அவர் எப்படி துன்பத்தை சகித்தார், அவர் எப்படி விரோதியை நேசித்தார், அவர் எப்படி அநியாயக்காரரை நேசித்தார், அக்கிரமக்காரரை நேசித்தார். இப்போ பேதுரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவன் மறுதளிச்சிட்டான், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டான். இப்போ நாம யாராவது நம்ம உறவுகளில் நம்ம நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு விட்டு ஓட்டாங்கன்னு வச்சுக்க, ஐயோ என்னை யாருன்னு தெரியாத விட்டு ஓடனா அவன் முகத்திலே 2வது மொழிக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னாரா? எனக்கு அன்பான பேதுருவேன்னு தேடி போனாருங்க. அதே போல் நமக்கு துரோகம் செய்கிறவங்கள நம்ம தேடி போனோங்க. நமக்கு தீங்கு செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணுங்க. தீமையை நன்மையால் வெல்லணுங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணுங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய பிள்ளைன்னு பேர் எடுக்க முடியும். இப்போ உபத்திரவங்கள். யோவான் எழுதின 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு உபத்திரம் வருமா வராதா? கட்டாயம் உபத்திரம் உண்டு. அப்போ அந்த உபத்திரம் வந்து தான் ஆகும். இதை மேற்கொண்டு தான் ஆகணும்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, உபத்திரம் வந்துடுச்சு, பாடு வந்துடுச்சு, துன்பம் வந்துடுச்சேன்னு சொல்லி அதை சொல்லி முறுமுறுக்கக்கூடாது. அதை நினச்சி உள்ளத்தில் ஏங்க முதல்ல நம்ம வாயால் சொல்கிற வார்த்தை, நம்ம கையால் செய்கிற கிரியைகளை விட உள்ளத்தில் என்ன கிரியை செய்துக்குன்னு இருக்குது. அதுதாங்க. ஆண்டவர் கையில் உட்கார மாட்டார், சரீரத்தில் உட்கார மாட்டார், பேசுகிற வார்த்தையில் உட்கார மாட்டார், உள்ளத்தில் இருதயத்தில் தான் உட்காருவார். அந்த இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் அந்த இருதயத்தில் இருப்பார். அப்போது அந்த இருதயத்தில் என்ன நினைய? உபத்திரம் உண்டு, கர்த்தருக்கு சோத்திரம். பாடு உண்டு, கர்த்தருக்கு சோத்திரம். துன்பம் உண்டு, கர்த்தருக்கு சோத்திரம். ஒவ்வொரு துன்பத்திலையும், ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அப்படி தான் நம்ம சொல்லணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன் பாரு. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர்
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவரு கேட்டதாய். பார்த்தீங்களா, நமக்காகவே எல்லாத்தையும் உண்டாக்கினவர் பூரண ரட்சிப்பின் அதிபதி அவரு. அப்போ நமக்கு என்ன பண்ணுறாருன்னா பூரணப்படுத்துறாரு. அவர் எப்படி பூரணம் அடைந்து பரலோகத்தில் போய் வலது பாரிச பிதாவினுடைய வலமை இருந்தாரோ அதே போல் நம்மளை என்ன பண்ணுறாரு, பூரணப்படுத்துகிறார். நாம இப்போது ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம், துன்பம், பாடு, கண்ணீர், கஷ்டம் எது வந்தாலும் நாம் அதை சகித்து தீமையை நன்மையால் வென்று தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக எண்ணாதபடி, துன்பத்தை நம்ம துன்பமாக எண்ணாதபடி, உபத்திரவத்தை உபத்திரவமாக எண்ணாதபடி, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லா கண்ணிகளிலும் நாம் அகப்பட்டு அந்த கண்ணியை நினைத்து முறுமுறுக்காதபடி தேவன் தாமே எல்லாவற்றிலும் நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவருடைய சாயலில் உண்டாக்கின நம்மை அவருடைய வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம் வாழ நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் நம்மளை எப்பொழுதும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடியினாலே அவருக்கு பிரியமானபடி அவருக்கு ஏற்றபடி வாழ நம்மளை அவருக்காக அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்மோடு இருந்து செயல்படுகிற அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படி இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை அவருடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த வேளையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.